பாண்டம் பாருங்க, பாட்டு. இது ஒரு பாட்டு இல்ல, இதுதான் வேட்டு. இதுக்கு எரிகோ கோட்டைக்கு வைக்கிற வேட்டு. இது பாட்டு. என்ன பாட்டு? என்மேல் நினைவாய், என்மேல் நினைவானவர். அல்லேலூயா. நீங்க நான் சொல்றேன், தைரியமா எழுதுவீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. எழுதி இன்னைக்கு வைங்க. நான் சொல்றேன், எழுதுங்க. என்ன வேணும்? என் கணவருடைய ரட்சிப்பு வேணுமா? எழுதுங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, மனைவியின் ரட்சிப்பு, குடும்பத்தாருடைய ரட்சிப்பா? எழுதுங்க. வேலை, நல்ல வேலையா? எழுதுங்க. நல்ல எதிர்காலமா? எழுதுங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி தேவ சமூகத்துல வச்சு பாருங்க, ஒரு பிளஸிங்ஸ கூட நீங்க இழக்கவே மாட்டீங்க. உங்கள் பலத்துக்கு மிஞ்சியது, உங்கள் ஆற்றலுக்கு மிஞ்சியது, உங்கள் சக்திக்கு மிஞ்சியது, உங்கள் ஞானங்களுக்கு மிஞ்சியது. ஆண்டவர் எப்பவுமே பெருசா தான் சொல்றவர். ஆண்டவர் ரொம்ப சின்ன மனுஷன் தான், ஆனா அவர் சொல்ற விஷயம்லாம் பெரிய விஷயம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல குட்டி சாமுவேல் குழந்தையா இருக்கான் பாருங்க. ஆனா அவங்கிட்ட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேசுறாரு. நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் நீங்க இப்ப வாசிக்க வேணாம், நீங்க வாசித்தா தெரியும் உங்களுக்கு. சின்ன குட்டி பாப்பாங்க அவன். அந்த பாப்பா கிட்ட ஆண்டவர் டாப்பான விஷயம்லாம் பேசுறாரு. ஆமா, ஏலியின் குடும்பம், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஃபியூச்சர் அந்த குழந்தைக்கு கிரகிக்க கூட முடியாது. நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சைஸ பார்த்து பேசுறவர் அல்ல. ஆண்டவர் இந்த சைஸுக்குள் வச்சு அபிஷேகத்தை வச்சு பேசுறார். நான் சொல்றேன், உங்க சைஸ் தமா துண்டா இருக்கலாம், உங்க வயசு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் மகா பெரியது. உங்க மேல தெய்வம் வச்சிருக்கிற அபிஷேகம் மகா வல்லமையுள்ளது. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை அதை விட மேலானது. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து பேசுறாரு. நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டேன், அங்கே பரிசுத்தப்படுத்திட்டேன். ஆமா, அங்கே பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன் அப்படின்னு 5ல சொல்றாரு. 6ஆம் வசனம் பாருங்க. 5ல இப்படி சொன்ன உடனே 6ஆம் வசனம் இவரு சொல்றாரு. யாரு? எரேமியா சொல்றாரு. அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியே, நான் சிறுதமா தூண்டு குட்டி பாப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க குட்டி பாப்பா இல்ல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சின்னவங்களா இருந்தாலும் உங்க மேல பெரிய அபிஷேகம், உங்க மேல பெரிய வசனம், உங்க மேல இயேசுவின் ரத்தம், உங்க மேல தேவ மகிமை, உங்க மேல தேவ வல்லமை, உங்க மேல தேவ அனுக்கிரகம், உங்க மேல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய காருண்யம், தேவனுடைய கருணை, தேவனுடைய பலத்த மகிமை, அது உங்க மேல இருக்கு பாருங்க. அது உங்க மேல இருந்து அது தாங்கி பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு, இப்ப இல்லப்பா, அம்மா வயித்துல இருக்கும் பொழுதே நான் உன்னை முன்குறிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. வலது கைகளை இதயத்துல வச்சு சொல்லுங்க, நான் இப்ப வாங்கின அபிஷேகம் இல்லை, இது நான் இப்ப வாங்கின அழைப்பு இல்ல, நான் இன்னைக்கு பெற்ற கிருபை அல்ல, என் தாயின் கருவிலேயே நான் கிருபையை பெற்றவன். சொல்லுங்க, என் தாயின் கருவிலேயே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் தாய் உருவாவதற்கு முன்பதாகவே, என் தாய் என் தேவனை அறிவதற்கு முன்பதாகவே, நான் என் தேவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நான் கிருபை பெற்றவன். எல்லா நன்மைகளை பெறுவதற்கான அபிஷேகம் பெற்றவள். ஆனா சைஸ் சின்னதா தான் இருக்கும், வயசு சின்னதா தான் இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆமால நான் தெரியாதனமா உன்கிட்ட பேசிட்டேன், நீ சின்ன புள்ளல அப்படின்னு அவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா 1:7, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமான ஆளுங்க, நான் படிக்காத ஆளுங்க, நான் ஏழங்க, நான் கோழங்க, எனக்கு எதுவுமே வராதுங்க, எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நல்ல காலம் நல்ல எதிர்காலம் அமையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பொத்து, அப்படி சொல்லாத. ஆமா, அல்லேலூயா. ஆமா, அப்படிலாம் வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. அப்படி வந்து ஆண்டவர் சொல்வார், சொல்லாத, எதிர்மறையான வார்த்தைய பேசாத, ஆகாது முடியாது நடக்காதுன்னு சொல்லாத. என்ன அழைச்சவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர்.
அப்ப நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், 6 நாள் பேசாம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை நீங்க பெறறதுக்கு முன்னாடி வானத்துக்கும் கிணக்கும் குதிக்கவே கூடாது. தேவ சமூகத்துல அதிகமாய் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க பழக வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் சாதாரணமான ஆளா இருக்கலாம், நான் பலவீனமான ஆளா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு, எனக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஆற்றல் இருக்கு, உங்களுக்குள்ள சூப்பர் ஒரு வல்லமை இருக்கு, சக்தி இருக்கு. அதை நம்ம உணரணும். பாருங்களேன், ஆண்டவரை நீங்க எவ்வளவு நீங்க உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் உள்ளங்கள் உறுதியானதாய் அது வலுப்பட ஆரம்பிக்கும். எரிகோவை சுத்தி சுத்தி வராங்க. ஒரு முறை சுத்தி வராங்க, 2 முறை சுத்தி வராங்க. ஒரு நன்மையை பெறுவதற்கு, ஒரு சிறந்த மேன்மை அடைவதற்கு தேவ பிள்ளையை ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் நல்வாழ்வு பெறுவதற்காக நீங்க ஒரு முயற்சியை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அவர், அதை துவக்க வச்சவர் அவர், அதை பெறுவதற்காக ஒரு ஃபயர் அது கொடுத்தது அவர். அவங்களுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட்லயே கிடைச்சது, உங்களுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட்லயே கிடைக்காது. அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரவுண்ட்லயே கிடைச்சது, உங்களுக்கு 2 ரவுண்ட்லயும் கிடைக்காது. ஏன்யா? 2 ரவுண்ட்ல கிடைச்சது 2 ரவுண்ட்லயே போயிரும். அல்லேலூயா. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கடைசி வரைக்கும் உன் கூட தங்கும். அதை நீ பெறுவ, நீ அனுபவிப்ப, உன் வாழ்க்கையில உன்னோடு கூடவே ஒட்டிட்டு இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல தங்கும், நித்திய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டுல தங்கும், நித்திய நன்மைகள் உன் வாழ்க்கை மேல தங்கும், ஆரோக்கியம் உன் உடம்புல தங்கும், சந்தோஷம் உன் மனசுல தங்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் உன் வீட்டுல தங்கும். தெய்வம் கொடுக்கிறதெல்லாம் தங்குற ஆசீர்வாதம், உலகம் கொடுக்கிறதெல்லாம் ஓடுற ஆசீர்வாதம். அது ஓடிரும், அது ஓடிரும். 2 பேர் ஓடுறாங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஓடுறாங்க. தாவீது ஓடுறான், அவன் புள்ள அப்சலோமும் ஓடுறான். தாவீது முன்னாடி ஓடுறான், அப்சலோம் அவனை துரத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறான். 2 பேருமே ஓடுறாங்க. ஒருவன் உயிரை காத்துக்கொள்ள ஓடுகிறான், ஒருவன் உயிரை வாங்க ஓடுகிறான். ஆனா தாவீதுக்கு தெரியும், இந்த ஓட்டம் போராட்டமா இருக்கலாம், இந்த ஓட்டம் மிகுந்த வழி நிறைந்ததா இருக்கலாம், இந்த ஓட்டம் எனக்கு வேதனையை கொடுக்கிறதா கூட இருக்கலாம், ஆனா இந்த ஓட்டத்தின் முடிவு அவன் எப்படி ஓடி இருப்பான் யோசிங்க. 3ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணியை நான் சொல்றேன். எப்படி ஓட புள்ள துரத்துறான், சும்மா ஓடி விளையாடு பாப்பான்னு விளையாட துரத்தல, வெற்றத்துக்கு துரத்துறான். இவன் ஓடுறவன் ஏதோ சாதாரணமான மனுஷன் இல்லைங்க, இவன் ஒரு ராஜா. எப்படி இருக்கு யோசிங்க. மானம் போது, மரியாதை போது, கௌரவம் போது, வனாந்தரத்துல ஓடுறான், தாகம் எடுக்கும், சின்ன வயசும் இல்ல. அப்சலோமே பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஒரு வயது உள்ளவனா, இவனுக்கு எவ்வளவு பெரிய வயசு இருக்கும் பாருங்க. எப்படி 50+, 60+ல இருப்பான் பாருங்க தாவீது. ஓடுறான். இவன் ஓடும் பொழுது பயம், இவன் ஓடும் பொழுது திகில், இவன் ஓடும் பொழுது வேதனை, இவன் ஓடும் பொழுது வலி. ஆனா ஒருத்தன் துரத்துறான் பத்தி, அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெயிச்சோம் ஐயா, நமக்கு தான் என் ராஜ்யமே கிடைக்க போகுது, நம்ம தான் எல்லாமே பெற போறோம். நான் சொல்லுகிறேன், உலகமும் ஓடுது, ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஓடுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்துல சில நேரத்துல ரொம்ப நம்பிட்டேன் அவங்கள. யார் நம்ம சொன்னது? நான் ரொம்ப போராடிட்டேன். போராட்டம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டம்தான், ஆனாலும் பிரச்சனை இல்லை, துதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா சிஸ்டர்? பரவாயில்ல, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப பலவீனமா இருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா கர்த்தரை ஆராதிங்க. ரொம்ப ஒரு மாதிரி களைப்பாயிருச்சுன்றதுனால சாப்பிடாம இருக்க மாட்டோம் பாருங்க. முதல்ல போய் சாப்பிடுவோம்.
வார்த்தைன்றது, வசனன்றது. தாவீது பாருங்க, 3ஆம் சங்கீதத்துல ஒரு இடத்துல கூட அவன் ஆண்டவரை குற்றமா பேசல. அவன் போற பாதை பயங்கரமான போராட்டம், ஒரு இடத்துல கூட ஆண்டவரை குறை. அதை மட்டும் நான் சொல்றேன், உங்க லைஃப்ல அதுல மட்டும் உறுதியா இருங்க. என்ன நிகழ்ந்தாலும் தெய்வத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், கர்த்தரை குறை சொல்ல மாட்டேன். நான் ஜெபம் பண்ண போனேன், கர்த்தர் ஆராதிச்சேன், எனக்கே இந்த நிந்தை, எனக்கே அவமானத்தை. வாசித்து பாருங்க சங்கீதம் 3. அவன் துதிச்சதை விட நம்ம துதிச்சிட முடியுமா? தெய்வத்தை குறை சொல்லாதீங்க. குறை வந்ததற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ரூட்ல போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தரா இருக்க மாட்டாரு. நம்ம கவனக்குறைவு, நம்முடைய மதியினம், நம்முடைய புத்தியினம், யோசிக்காமல் பின் விளைவுகளை நாம் கண்காணிக்காமல் எடுத்த முடிவுகள், செய்த செயல்களுடைய பலன்களாய் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால தெய்வத்தை ஒரு நாளும் நம்ம வருத்தப்படுறதோ, கோபப்படுறதோ, கேள்வி கேட்பதோ ஒரு நாளிலும் ஏன் என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. பாருங்க, அடுத்தது என்னன்னு தான் இருக்கணும் நம்ம லைஃப்ல. அல்லேலூயா.